இப்போ நேற்று என் கேள்வி எத்தனை பேர் செஞ்சது? ஆம்பளை நேற்று என் கேள்வி செஞ்சு பார்த்தீங்களா? செஞ்சு பார்த்தாங்க. என்னப்பா பக்கமா மைக்ரோ பண்ணுங்கம்மா. சரியா போமா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. அந்த குரூப்ஸ், அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற குரூப்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு தனியா குரூப் வச்சு இப்போ நீங்க வச்சிருக்கீங்க. அது ஷேர் பண்ணி இப்படி கிளாஸ் நடக்குது அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிண்ணே? ஸோ போன வச்சுக்கலாம் அப்படி இன்ஃபார்ம் பண்ணாலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட் வந்து தெரிய வந்து கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் அதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க கிளாஸ் நடக்குது அப்படின்ற விஷயத்த. நானும் யூடியூப்ல போடல, என்ன கரண்ட் இல்லை, நடுவில் கரண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு பின்னேரம். அப்ப ரெக்கார்டிங்கை போடலாம். ரெக்கார்டிங் நைட்டுக்கு போட்டுட்டு இதையும் மற்றதையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுறேன். மற்றபடி உங்களுக்கு குரூப்ல வந்து ஜூம் ரெக்கார்டிங் லிங்க் தான் இங்கே வரும். சரிதானே? இது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக யூடியூப்ல போடுறேன். மற்றபடி ஜூம் ரெக்கார்டிங் லிங்க் தான் வரும். அப்படி உங்களுக்கு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் நான் இன்ஷா அல்லாஹ் 6ஆம் மாசத்துல இருந்து யூடியூப்ல போடுறது போறேன். எனக்கு மே 27 எக்ஸாம் இருக்கு. எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. சரி போமா? போமே. உங்களோட குரூப்ல போட்டு நிறைய பேருக்கு தெரிய வரும். உங்களோட வகுப்புல இருப்பாங்களே 30 பேருக்கு. ஸோ அவங்களோட குரூப்ல லிங்க் போடுங்க. நான் சில டைம் நடுவில் சொல்லுவேன், அப்பயே நீங்க லிங்க் போடலாம். சரி, இப்ப நம்ம இந்த கேள்வி செய்யறதுக்கு செஞ்சு பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் தசமம் அப்படிலாம் வந்துச்சு, அப்படித்தானே? அப்படியா? தசமம்லாம் வந்து எது வந்துச்சு தசமம் மாதிரி செஞ்சு பார்த்ததானே வர்றதுங்க? இப்ப முதலாக நம்ம இது ரெண்டையும் காண்றதுக்கு முன்னுக்கு இதை காண்றதுக்கு சரி பரவாயில்ல, ஓட்டா காணும். சரி, இது நான் நேற்றே கேள்வி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப வந்து இந்த பெரிய அரைக்கோளத்துல அடிப்பகுதி இருக்கே, அதுல மேற்பரப்பளவு காண்றதுக்கான சமன்பாடு என்ன? அரைக்கோளத்துல இந்த மேற்பரப்பளவு காண்றதுக்கான சமன்பாடு அதுதான் பிள்ளை. நீங்க வந்து திண்ம அரைக்கோளத்தின் முழுவதும் மேற்பரத்துக்கான சமன்பாடு தான் என்னது? 3πr வர்க்கம். திண்ம அரைக்கோளமிக்கு அதுல பரப்ப காண்றதுக்கு தான் 3πr வர்க்கம். நான் கேட்டது இந்த வெளிப்பக்கத்தை மட்டும். அப்படின்னா என்ன வந்துக்கும்? நமக்கு தெரியும், ஒரு முழு அரைக்கோளம் அப்படின்னு சொன்னா அதுல பரப்பளவு சமன்பாடு என்ன? பயத்திறந்த கதைங்கோ 4πr அரை தர 4 இல்ல, நான் முழுசுக்கு எவ்வளவு? அதே மாதிரி இது வந்து மூடாம இருக்கிற ஒரு கோளம் எடுத்துக்கொள்ளும். அதாவது ஒரு பொற்கோளம் வச்சுக்கொள்ளும். பொல் அரைக்கோளம். பொல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொல்லு போட்டு போறது அப்படியா? மற்ற ட்ரிப்புக்கு வரன்னு சொல்லி பொல்லு போட்டாண்டா அப்படின்னு. எதுவும் இல்லையா? உள்ளுக்கு எதுவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? பொற்கோளம் அப்படின்னா உள்ளுக்கு எதுவும் இல்லாம வெறும் என்னது? கோது மட்டும்தான் இருக்கும். அதான் பொற்கோளம். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பொற்கோளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோது மட்டும் இருக்கிறது. சரியா? அப்ப இந்த பொருள் அரைக்கோளம் சொல்லுவாங்க. பொருள் அரைக்கோளம். இதுல பேர் என்ன? பொருள் அரைக்கோளம். இதுல மேற்பரப்பளவு காண்றதுக்கான சமன்பாடு என்ன? இதுல மேற்பரப்பளவு வெளியே அழைக்கிற பகுதியில பரப்பு. அதை காண்றதுக்கு என்ன? அரை தர 4πr வர்க்கம். 4πr. அப்ப இருக்கிற என்ன விட வரும்? 2ஆல ஒரு முறை 3πr வர்க்கம். அது எப்படிமா? இங்க 2, இங்க 4, வெட்டினா 2πr வர்க்கம் தானே வரும். உங்களுக்கு மட்டும் எப்படி 3 வரும்? சார் 2πr வர்க்கம் தானே சார்? 2π. உங்களுக்கு மட்டும் 3πr வர்க்கம் வருது. ஏன் அப்படி வருது? மைக்கேல் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. மைக்கேல் யாரு? சஸ்னா யாரு? மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க.
அதுதான் மைக்ரோ. சரியா? ஏன் இதுக்கு உங்களுக்கு 3 பையா இருக்கும் நீங்க சொல்றீங்க? நான் நேத்து படிச்சது படியா பாருங்க. திண்மமா இருந்தா அதுக்கு என்ன இருக்கும்? படிய யோசிச்சு பாருங்க. நான் வந்து இந்த திரிபோசமா பிணைஞ்சிருக்கீங்களா விட்ட விட்ட திரிபோசமா பிணைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு திரிபோசமா உருண்டை பிணைஞ்சிருக்கீங்களா? ஓம் சார். எல்லாரும் தின்னுருக்கீங்களா? நல்லா சீட் போட்டு தேங்காய் பூலாம் போட்டு நல்லா இருக்கும் தானே? நல்லா இருக்கும் தானே? இப்ப நான் அதை பாதியா வெட்டுறேன். பாதியா வெட்டுனா என்னெல்லாம் இருக்கும்? திரிபோசமா அரைவாசி துண்டு இருக்கும். அதுல மேல் பக்கத்தை பாத்தீங்கன்னா மேல் பக்கத்துக்கு ஒரு பரப்பு இருக்கா இல்லையா? மேல ஒரு பரப்பு இருக்குது, கீழே ஒரு வலை பரப்பு இருக்கு. இதை மாத்தி முட்டைய சரி சமனா உடைச்சிட்டு முட்டைய வந்து சரியா உடைக்கிறீங்க. கத்தி ஒன்றா டொக்குன்னு அடிச்சு போட்டு முட்டையை உடைச்சிட்டு பாதி கோதை மட்டும் எடுக்கிறீங்க. பாதி கோதை மட்டும் எடுத்தா அதுல எந்த பகுதி இருக்கும்? மேலே இருக்கிற வட்ட பகுதி இருக்கா? இருக்கா இல்ல பிளாங்கா இருக்கா? பாருங்க எல்லாரும் எட்டி பாருங்க. முட்டையில இருக்கா? இல்ல இல்ல. அப்ப என்ன வருது? வெளி மேற்பரப்பளவு மட்டும்தான் இருக்கு. அப்ப அதுல பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? என்னன்னு வரும்? முழுசிற பரப்பளவோட சமன்பாடுல பாதி தான் வரப்போகுது. திரிபோசமாவும் நினைவிருக்கணும், இதுவும் நினைவிருக்கும். திண்மமா இருந்தா வேற, பொல் அப்படிங்கிற வார்த்தை வந்தா வேற. பொற்கோளம். பொற்கோளம்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க. போது மட்டும்தான் இருக்கும் பொற்கோளத்துல. சரிதானே? திண்ம கோளம்டா முழுசும் நிரம்பி இருக்கிறது தான் திண்ம கோளம். சரிதானே? இப்ப உங்களுக்கு இந்த பகுதியில வலை மேற்பரப்பு இருந்தா இந்த வலை மேற்பரப்பு அதுல பரப்புக்கான சமன்பாடு 2πr வரும். அப்ப பிரதிடுங்க 2 தர பைக்கு பதிலா என்னது? 22 7 தர. சரி, இந்த இடத்துல 22 7 போடணுமா 3.4 போடணும்? ஏன் 22 7 போடுறது? ஏன் 3.4 போடுறது? ஏன் என்ன ரீசனால? 22 7 போட்டா காண்றது அப்படி இல்லை. என்ன விஷயம்னு சொன்னா, இப்ப ஒரு பார்ட்மெண்ட் கேள்வியோ ஒரு கேள்வியை செய்ய போகும்போது எப்பயுமே 22 தான் போடுவோம். நெக்ஸ்ட்ல 10ஆம் ஆண்டு வரைக்கும் 11ஆம் ஆண்டு ஓடனடி முடிச்சு போக மாட்டேன் 22 தான் போடுவோம். சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்களா சொல்லுவாங்க நீங்க 3.1 யூஸ் பண்ணுங்க. அதாவது இப்ப இந்த பாடத்துல இந்த கேள்வியை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கேள்வி செய்யறதுக்கு தரத்தான் போறேன், நான் செஞ்சு விட போறேன் இல்லை. ஒரு என்ன ஆணின்னு சொன்னேன். என்ன ஆணி? அப்படின்னா போது அதை நம்ம கணவன் செஞ்சுட்டு வேலை இல்லையே. நம்ம 5வது பாடத்துல என்னென்ன விஷயங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 5வது பாடத்துல என்னெல்லாம் இருக்கும்? இந்த நான் இப்ப சொல்லிட்டு இருந்த விஷயம் உங்கள்கிட்ட 22 7 பாவிக்கிறதா இல்லாட்டி 22 7 பாவிக்கிறா இல்ல 3.1 பாவிக்கிறான்னு 5வது பாடத்துல மடக்கை வரும். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க 3.1 பிரதியிடுங்க. அப்பதான் பிரதியிடும். ஏன்னா 3.1 ஒரு தசமத்துல இருக்கிற விஷயம். அதை பிரதியிடும் போது நமக்கு கஷ்டமாயும் செய்யறது. அதெல்லாம் சொல்றது. மற்றபடி பிரதியிட்டு செஞ்சு ஏன் கஷ்டப்பட? நமக்கு இப்படிதான் போடுறது, அதை போட்டு. இப்ப என்ன செய்வோம்? 22 7 தர அங்கால என்னது? 6 எவ்வளவு வர்ற? இவர சரியா இருக்கிற மையத்துல இருந்து 6 எவ்வளவு சொல்லியிருந்தேன். இந்த 6 பேர் என்ன? பெரிய வட்டத்துல பெரிய கோலத்துல 6 வெளியாறு. வெளியாறு எவ்வளவு? 56. அதுல வர்க்கம்னு போட்டு இந்த இடத்துல வைப்போம். இப்ப வர்க்கம்னு நான் எப்பயுமே போடுறேன், உங்களுக்கே தெரியும். ஆனா வந்து போட்டு வைப்போம். சக அடுத்தது இருக்காரு. அடுத்ததும் ஒரு அரைக்கோளம் தான். உள்ளாறு. அப்ப அவர் இருந்து உள்பக்கத்துல இருக்கிற அந்த கோலம், உள்பக்கத்துல இருக்கிற அந்த கோலத்துல என்னதை காணணும்? மேற்பரப்பு. அதுவும் என்னது? ஒரு கோது வடிவமா இல்லையா? கோது வடிவமா இல்லையா? இது ஒரு தாங்கி தானே. அதுவும் கோது வடிவம் தான். அப்ப அதுல பரப்பளவு சமன்பாடு என்ன? 2πr வர்க்கம். அப்ப 2 தர π தர 6 எத்தனை நான் பிரதிடுவேன்? உள்ளாறு 91 2.
91 45 5 போட்டா அந்த இடத்துல என்ன நடக்கும்? சின்னனா என்ன பிரச்சனை வரும்? என்ன சுருக்கல் பிரச்சனை வரும். அதெல்லாம் நான் அப்படி போட்டுக்கணும். 91/2 முழுவதின் சக. இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட். இங்கதான் பாதி பேருக்கு அதை செய்யவே தெரியாது. இங்க வந்து சொல்லி இருக்கிறது ஒரு உளுந்து வடை ஷேப்ல எங்க இருக்கு? மேல் பக்கம் இருக்கு. மேல் பக்கம் உளுந்து வடை ஷேப்ல இருக்கு. அப்படின்னா ஒரு பெரிய வட்டத்தில இருந்து என்னத்தை வெட்டி இருக்காங்க? ஒரு சின்ன வட்டத்தை வெட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இவர பரப்பு எப்படி இருந்திருக்கணும்? பெரிய வட்ட பரப்புல இருந்து எந்த கழிச்சுக்கணும்? சின்ன வட்ட பரப்பை கழிச்சிருக்கணும். வட்டத்தில பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? என்ன சமன்பாடு? என்ன சமன்பாடு? பை ஆர் வர்க்கம். சரியா? அப்படின்னு சொன்னா இவர் ஆரை எவ்வளவு? பெரிய ஆரை எவ்வளவு வெளியாரு? அதான் இந்த வட்டத்திலையும் பெரிய வெளியாரு. படையா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கோலத்துக்கு தான் அது ஆரைந்து இல்ல, இந்த வட்டத்துக்கும் இந்த மையத்திலிருந்து என்னது ஆரைந்து என்ன சொல்லுங்க? மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்படும் அந்த நேர்கோட்டிட நீளம் தான் ஆறு. இங்க மையத்திலிருந்து இது வரைக்கும் நீளம் எவ்வளவு? வெளியாறு. அதான் வெளியாறுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு? 56. அப்ப இங்க என்ன வரும்? பை ஆர் வர்க்கம். அப்ப 22/7 தர ஆர் வர்க்கம் 56 வர்க்கம் கழித்தல் சின்னன்ற வட்டத்திலேயே பார்க்கணும். சின்ன வட்டத்துல ஆறு எவ்வளவு? இங்க நம்ம 45 5 அவங்களே சந்திக்காங்க. ஆனா நம்ம எத்தனை போடுவோம்? 91 போடுவோம். இப்ப அதுல பை ஆறு எவ்வளவு? 91/2 முழுவதின் வரும். இவர்ல இருந்து இவரை இப்ப என்ன செய்யணும்? நம்ம கழிக்கணும். இவர்ல இருந்து இவரை இப்ப என்ன செய்யணும்? நம்ம கழிக்க வேண்டும். சரியா? இப்ப இருக்கிறதுல டஃபஸ்ட் பார்ட்டி தான். சரிதானே? எப்படி கழிக்கலாம் அப்படின்றது இந்த பக்கத்துல பார்ப்போம். ரெடிங்களா? பார்க்கணும் எப்படி கழிக்கலாம். முதல்ல 2 பேர்ல ஒரு ஆள் பொதுவா இருக்காரு, அவர் வெளியெடுப்புமா? என்ன வரும் வெளியெடுத்தா? சுருக்கலாமா? அப்படி சுருக்குற நல்லமா இல்லை வெளியெடுத்து செய்த நல்லமா? நீங்களே சொல்லுங்க. சுருக்குற நல்லமா இல்லை வெளியெடுத்து செய்த நல்லமா? சரி, சுருக்குவோமே அப்படின்னா ஆசைப்படுறீங்க. அப்ப 22/7 தர 56 தர 56 கழித்தல் 22/7 தர 91/2 தர 90. மைக்ரோஃபோன் கொடுங்க. இப்ப என்ன செய்யணும்? இங்க 7 இருக்கு. 7 7 சுருக்குனா ஒரு முறை, 7 56 சுருக்குனா எத்தனை முறை? 8 முறை. இங்க 7 சுருக்கேலுமா? 91 சுருக்கேலுமா? எத்தனை முறை? 13. 13. 2 2 சுருக்குனா ஒரு முறை, 22 சுருக்குனா 13. சரியா? இப்ப என்ன செய்வோம்? as usual பெருக்குங்க. பெருக்குனா என்ன வருது? 22 8 56 எவ்வளவு பெருக்குனா என்ன வந்துச்சு? 9850. சுமையா மைக்கை அன்மியூட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருக்கணும். 9850 இப்படியே வந்து எல்லாருக்கும் பண்ணிச்சா? 56 சார். 56 சார். 9856 கழித்தல் இதை பெருக்கி சொல்லுங்க. 11 13 91 அதை பெருக்கி 2 பிரிச்சு எவ்வளவு வருது? 2 பெருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். பெருக்குங்க. அதுதான் ஒரே கையிலேயே தந்தை முடிச்சு. இப்ப பாருங்க, எந்த பிரதியிட்லயாவது நான் சென்டிமீட்டரோ ஏதாவது போட்டிருக்கேனா?
இல்ல சார். பிரதியிடுக செய்யும் போது சென்டிமீட்டர் அதெல்லாம் தேவையில்ல. கடைசி விடையில மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். தேவைன்னா ஸ்கீமை போயிருக்கா பார்த்துக்கோ. சரிதானே? எப்பயுமே பிரதியிடும் போது சென்டிமீட்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்க. கடைசி விடையில சென்டிமீட்டர் வர்க்கமோ அதை போட்டு காட்டினா முடிச்சு. ஓகே, மீட்டர் வருதோ மீட்டர் வரும். இவருக்கு என்ன வச்சு பிரிச்சா பெருக்கி போட்டு 6506.5 6506.5 சரியா பிரிச்சதெல்லாம் எல்லாரும் வந்து? அப்ப அதுல இருந்து கழிச்சா என்ன வச்சு சார் கடைசி விளங்கப்படுத்தின ரிப்பீட் பண்ணுங்க. எதம்மா எந்த பாட்டுன்னு சொல்லணும் கரெக்டா? இப்ப கடைசி நீங்க விளங்கப்படுத்தின இல்ல சரியா இந்த பாட்டுன்னு சொன்னாலும் தெரியும். கடைசியா இதைத்தான் விளங்கப்படுத்தினேன். இது சொல்லையா பிரிச்சு நல்லா சொன்னீங்கன்னா சொல்லு. அந்த கீழே சார் கடைசி ஈக்குவேஷன்ஸ் போட்டு செஞ்சீங்க அதை மட்டும். எதுன்னு அழகா சொல்லுங்கம்மா. எந்த பகுதி இந்த எதிர பரப்ப கண்டது? முதல்ல மைக் அன்மியூட் பண்ணி வைங்க. அஸ்கா கேக்குதா? மைக் அன்மியூட் பண்ணி வைங்க. சொன்ன உடனே அன்மியூட் பண்ணி வைக்கலாம். இதுல எது உங்களுக்கு டவுட்? இதுல எது டவுட்? அந்த நிலற்றப்பட்ட வட்டம் ஒன்று இருக்கு சார், அதோட பரப்பு கண்டது. இந்த உளுந்தோட மாதிரி இருக்காதா? ஓ இதுல வட்டத்திலையா? இதே பாருங்க, நீங்க மைக் அன்மியூட்லயே வைங்க. பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்ப இது ஒரு பெரிய வட்டமா? இந்த பெரிய வட்டத்துல ஒரு குட்டி பகுதி ஒன்று இல்லாம போயிருக்கு. அதெல்லாம் இந்த பகுதி வந்திருக்கு. நீங்க உடைய யோசிச்சு பாருங்க. இந்த வட்டத்துல இருந்து இப்படி ஒரு குட்டி வட்ட பகுதியை வெட்டினா மிச்சமா வர்றதா இது. அப்ப முழு வட்டத்துல இருந்து அந்த குட்டியா இருக்கிற வட்ட பகுதியை வெட்டியா கட்டி இருக்கு. அவ்வளவு விஷயம். பண்ணிட்டாரு. கதைச்சாதான் தெரியும். அமைதியா இருந்து கூட கேள்வியே செஞ்சு முடிஞ்ச கூட சரி எனக்கு இது வரைங்கன்னு சொல்றோம். சரி, இப்ப கழிக்க என்ன வந்துச்சு? இதுல இருந்து கழிக்க 9349.5. எப்படி 9000 3000 சொல்லுங்களே. 349.5. 3349.5 என்ன வரும்? சென்டிமீட்டர் வர்க்கம்னு வந்து. சரியா? இப்ப நமக்கு இதுல வர்ற விடையும் ஆல்ரெடி கண்டு வச்சுட்டோம். எவ்வளவு? 3349.5. சரி, இப்ப இருக்கிறது இதுதான் டஃபஸ்ட் பார்ட்டிங் உண்டு. இதையும் தீர்ப்போம். தீர்ப்போமா? சரி, தீர்ப்போம். 2 தர 22 7 தர 56 வர்க்கத்தை எப்படி எழுதுவோம்? 56 தர 56 சக 2 தர 22 7 தர 91 2 தர 91 2 சக 3349. சரி, இருக்கிறதுல சுருக்குற பொறுமையா சுருக்கணும். சரியா? சுருக்கும் போது பதட்டப்படக்கூடாது. பொறுமை. 7 7 சுருக்குனா என்ன? 1 முறை. 56 சுருக்குனா 8. 7 7 சுருக்குனா 1 முறை. 91 7 சுருக்குனா 13. இங்கே 2 இங்கே 2. 2 2 சுருக்குனா 1 முறை. இங்க 2 22 சுருக்குனா 11. இங்க என்னெல்லாம் இருக்கு? இங்க என்னெல்லாம் இருக்கு? 2 தர 22 தர 8 தர 56 சக இங்க என்ன இருக்கு? 11 தர 13 தர என்ன வருவாங்கள 99 சக 3349. இதே பெருக்கினா என்ன வருது? இதை பெருக்கினா 19,712. 19,712. சரியா? சக இதை பெருக்குனா 13,013. 13,013 சக
இவ்வளத்தையும் கூப்பிட்டு நான் கடைசி விட என்ன வந்துச்சு? கடைசி விட என்ன வந்துச்சு? 36,074.5. எல்லாருக்கும் இந்த விட வந்துச்சா? வந்துச்சா? ஆம் சார். 36,074.5. என்ன சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? கொஞ்சம் டஃப்பான கேள்வி, கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இதான கேள்வி. இது டஃப் கேள்வி டஃப்பா இல்லாட்டி சுருக்கல் டஃப்பா? கேள்வி டஃப்பா சுருக்கலா? சுருக்கம். சுருக்கல் தான் டஃப். சரிதானே? கேள்வி எல்லாம் டஃப் இல்ல. கேள்வி ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இதுல விளங்கி கொள்ளணும். சரியா? இப்ப அந்த உருவத்தை உங்களோட மனநிலை எல்லாரும் எடுக்கிறீங்களா? மனசுக்கு எல்லாரும் அந்த உருவத்தை எடுக்கிறீங்களா? உங்களோட ஸ்கூல் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க லிங்க். சரிதானே? நாளைக்கும் கிளாஸ் இருக்கு. நாளைக்கு கிளாஸ்லயும் ஒரு ஸ்கூல் குரூப்ல முதல்ல லிங்க் ஷேர் பண்ணுங்க. இருக்குன்னு தானே எப்படி வச்சிருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? பிடிஎஸ் கேங் அப்படின்னு வச்சிருப்பீங்களா? சொல்றேன். அப்ப அந்த உருவத்தை வடிவமைச்சு பாருங்க. அந்த உருவத்துக்கு ஒரு உதாரணமே நீங்க டக்குன்னு வருது இல்லை. இப்படியான ஷேப்ல இருக்கும். உங்களுக்கு அந்த உருவம் பார்க்க தெரியுதா? நான் வரைஞ்சிருக்க படத்தின் படி ரெடி விளங்குது இல்லையா? வடிவமைச்சு பாருங்க. வெளியில ஒரு அரைக்கோள பகுதி இருக்கு, பரப்பு இருக்கு. உள்ளுக்கு ஒரு அரைக்கோள பகுதியில பரப்பு இருக்கு. அதை விட்டு மேல உளுந்து விட மாதிரி ஒரு வட்டப்பகுதி ஒன்று இருக்கு. அவ்வளவுதானே பகுதி. இவ்வளவுல பரப்ப கண்டு கூட்டுனா மொத்தம் மேற்பரப்பு வரப்போகுது. அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? அவ்வளவுதான் விஷயம். சரியா? சோ இதுல வரக்கூடிய இன்னும் கொஞ்சம் கேள்விகளை வந்து நான் உங்களுக்கு குரூப்ல வந்து போட்டு விடுறேன். இந்த எல்லா குரூப்லயும் இருக்கீங்களா? குரூப்ல இருக்கீங்களா? எயிட் குரூப்ல இல்லாதவர்கள் உங்களோட மே மாசம் இது செய்யறதன் மூலம், மே மாசம் இத கட்டணத்தை செலுத்துறதன் மூலம் என்ன செய்யலாம்? நீங்க எயிட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளையில இருந்து லிங்க்ஸ் வந்து வெளியால வராது, இங்க மட்டும். சரியா? ஓகே. எழுதிட்டீங்களா எல்லாரும்? எழுதிட்டீங்களா? சார் போர்ட் கிளியர் இல்ல சார். அப்படியா? சம்பளம் போட் கிளியர் இல்லையா? எஸ் சார். இல்ல நீங்க அந்த மேசைக்கு பக்கத்துல இருக்காங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த டூ நோட் டிஸ்டர்ப் அதை லோன் பண்ணி விடுங்க. அவ்வளவு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு முக்கியமான மெசேஜ் வர போறது இல்ல. அது வந்தாலும் பரவாயில்ல, படிச்சு முடிய ரிப்ளை பண்ணுங்க. சரியா? ஓகே, இது அழிக்கியா? அடுத்த மெயினான 5 மார்க்ஸ் கிடைக்கிற பாடத்துக்குள்ள போகுமா? இந்த பாடம் ஃபுல்லா வந்து படிச்சீங்கன்னா கன்ஃபார்மா உனக்கு ஓரல் எக்ஸாம்ல 5 மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்கு நான் வந்து உறுதிதான். நான் சொல்ற மாதிரி படிச்சிருக்கோம். சொல்ற மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா 5 மார்க்ஸ் சும்மா கிடைக்கும். கஷ்டப்படவே தேவையில்லை, 5 மார்க்ஸ் கிடைக்கும். நான் இதில் ஊறுப்பட்ட கேள்வி செய்வேன். கிட்டத்தட்ட பாஸ் பேப்பரை விட்டு ஒரு முதல் பேப்பர்ல வந்து ஒரு 5 கேள்வி அப்படின்னா, முக்கியமா உனக்கு என்னென்ன மெத்தட்ல கேள்வி வருமோ நான் எல்லாமே எனக்கு செஞ்சு விடுறேன். சரியா? ஓகே. ஸோ இது அழிக்கியா? நான் போட்டோ எடுத்தீங்க, நேற்று போட்டோ எடுத்தேன், அழுத்து பார்ப்போம் வந்துட்டேன். அழிக்கிறேன். எழுதிங்க எழுதிங்க. ஓ சார்.
ஓகே, யூனிட் நம்பர் 5. பேர் என்ன பாடத்தின் பெயர் என்ன? திண்மங்களின் கனவளவு. திண்மங்களின் கனவளவு. முதலாவது கனவளவு அப்படின்னா என்ன? நீ படிச்சிருப்பீங்களா அதை பத்தி? கனவளவு அப்படின்னா என்ன? ஆம்பளை கனவளவு அப்படின்னா என்ன சொல்லுங்க. கனவளவு அப்படின்னா அவ்வளவுதான், சின்ன கேள்வி ஒன்று. கனவளவு அப்படின்னா தெரியாதா? மேற்பரப்பளவு என்ன? மேலே இருக்கிற பரப்பளவு, அவ்வளவுதானே. கனவளவுண்டா அதுக்குள்ள நான் ஈஸியா சொல்றேன், நம்மளோட பாசைன்னு சொல்லணும். அந்த திண்மத்துக்குலாம் கதைப்போம். இப்ப சதுரம் செவ்வகம் அதுக்கெல்லாம் வந்து கனவளவு இருக்கா சொல்லுங்க. சதுரம் செவ்வகம் முக்கோணம் சாய் சதுரம் எல்லாத்துக்கும் கனவளவு இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல. ஏன் கனவளவு இல்லாத இருக்கு? அது என்னது? அது ஒரு என்ன ஆப்ஜெக்ட்? நான் கேட்டதே சொல்லுங்க. இப்ப சதுரம் செவ்வகம் முக்கோணம் சாய் சதுரம் இணைகரம் அதெல்லாம் என்னது? அது என்ன உருக்கள்? தள உருக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தளத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வெட்டி போட்டு கீழே போட்டீங்கன்னா, வெட்டி போட்டு வச்சீங்கன்னா அது தளத்துல ஃபிட் ஆயிரும், அப்படிதானே. அதுக்கு நிழல் வருமா? இருக்குமா? இல்ல. ஏதாவது உயரம் இருக்குமா? அதுக்குள்ள தண்ணி ஊற்றி வைக்கணுமா? இப்ப சதுரம் கொண்டு வரைஞ்சி போட்டு சதுரத்துக்குள்ள தண்ணியோட தூக்கமா சதுரத்தை? சதுரம் என்ன சொல்லுவாங்க? 2D ஆப்ஜெக்ட். 2D ஆப்ஜெக்ட்னா என்னது? இருபரிமாண உருவம் தானே. இப்ப நீங்க சித்திரம் வரைகிறீங்கன்னு, சித்திரத்துல நம்ம வரைகிற சித்திரங்கள் இருக்கு தானே. கூட சித்திரங்கள் நம்ம அப்படித்தானே வரைவோம். சின்னல்ல வரைகிற சித்திரத்தை சொல்லுங்க, எப்படி வரைவீங்க? இப்படி வரைஞ்சா இது என்னது? மலை. மலை. இப்படி வரைஞ்சா சூரியன். இப்படி இத போட்டு இப்படி எடுத்தீங்கன்னா என்னது? போட்டா? உங்களோட ஊர் போட்டு எப்படி வைக்கிற? கடல். இல்லாட்டி என்னது? ஆறு. சரிதானே. அதே இதுல ஏன் காரணம்னு சொல்றீங்க? பறவைன்னு சொல்லுங்க. பறவை ஒண்ணு பறக்குது, அப்ப நான் நீரை வந்து நான் இப்படி காட்டிப்போம். சரிதானே. இதுக்கு பேர் என்னன்னா 2D ஆப்ஜெக்ட், இருபரிமாண உருக்கள். இருபரிமாணத்துல இந்த உருவை நான் வரைஞ்சிருக்கேன். சரிதானே. இதே 3D மாறணும்னா என்ன செய்யணும்? நிழல் படங்கள் மாதிரி நிழல் விழுற மாதிரி நான் கீறி இருக்கும். ஓலவெல் நீங்க போனாங்க ஆர்ட் படம் எடுக்கிறாங்க சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துக்கு பேர் என்ன சொல்றது? என்னமோ முப்பரிமாண படங்கள். முப்பரிமாண படங்களை வந்து வரைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு ஷேப் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது முப்பரிமாணத்துக்குள்ள மாறி. அப்ப இந்த பாக்குற எல்லாருமே யாருக்கு? மைக்ரோஃபோன் யார மைக்ரோஃபோன்? நோக்கியா C1 போன்ல யார ஜாயின் ஆயிருக்கு? என்னோட வரும் கனவுல பாக்குற எல்லாருக்குமே கட்டாயம் என்ன இருக்கு? ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு இருக்கு. கொள்ளளவு என்னது? கொள்ளளவு என்ன? ஒரு பாத்திரம் கொள்ளக்கூடிய மொத்த அளவு. அளவு, அது எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு. அப்ப இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் கனவளவு. திண்மங்களின் கனவளவு சொன்னா இந்த பாடத்திலயும் உங்களுக்கு சமன்பாடுகள் நினைவு வைக்கணுமா? இல்ல. அவன் பேப்பர்ல மேல் பகுதியில தருவான். இருந்தாலும் நம்மளோட கடமை என்ன? முதலாவது பேசிக்ல இருந்தே போகும். பேசிக்ல இருந்தே ஒரு விஷயமா போகும். சரியா? இப்ப முதலாவது விஷயம், இந்த உருவத்துக்கு பேர் என்ன? வேலை இருங்க. இத பேர் என்ன? இல்ல. இப்ப நான் இதை கனவுருண்டே கதை. இது ஒரு கனவுருன்னு வச்சுக்கணும். சும்மா சதுரமையில தான் தப்பு எல்லாம் இல்லை. ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்றுதான்.
ஏன்னா கணவர் அப்படின்ற போது அதுல செவ்வக பகுதியில் பாருங்க, கணவருன்ற ஒரு பொது பேர் தான். அதுல நீங்க இப்ப சதுரமகினா எல்லாம் வந்து சதுரமகிந்தா சதுரமகி, எல்லாம் சதுரமா இல்ல அப்படின்னு சொன்னா அது கணவருக்குள்ள போடும். அப்ப கணவருன்னு எடுத்துக்கொள்வோம். இப்ப கணவளை ஒண்ணு என்ன கழிச்சு, இப்ப நான் வந்து கழிச்சது என்னது கனவளவு. கனவளவு கனவளவு அப்படின்றாலே பிள்ளைகள் கட்டாயம் அவருக்கு என்ன இருக்கும், என்ன இருக்கும், ஒரு உயரம் இருக்கும். அப்ப கனவளவுக்கு நான் உங்களுக்கு பேசிக்கா ஈஸியான ஈக்குவேஷன் சொல்லி தரேன். முதலாவது என்ன இதர கனவளவு சமன்பாடு என்ன சொல்லுங்க, ஒரு நீளம் அகலம் அதே போல இதுல உயரம், இவ்வளவு என்ன செய்யணும், இவ்வளவு என்ன செய்யணும், பெருக்கணும். அப்ப இதர கனவளவு சமன்பாடு என்ன, நீளம் தர அகலம். இதே இதுலயே நான் ஒரு விஷயமா சொல்லி கொண்டு போறேன், நோட் பண்ணிக்குவாங்க. கனவளவுக்கு இன்னொரு வகையான சமன்பாடு என்னன்னா, சொல்லும்போது நோட் பண்ணி கொடுங்க, எழுதி கொள்ளணும். கனவளவுக்கு இன்னொரு வகையான சமன்பாடு என்ன அப்படின்னு, கனவளவை ரெண்டு வகையில சொல்லலாம். ஒன்று வந்து அடிப்பரப்பு தர, அடிப்பரப்பு தர உயரம் அல்லது நீளம் அப்படின்னு சொல்லலாம். அடிப்பரப்பு தர உயரம் இல்லாட்டி நீளம் அப்படின்னு சொல்லலாம். விளங்கிச்சா? என்னோட கனவளவுக்கு இன்னொரு சமன்பாடு என்ன, அடிப்பரப்பு தர உயரம். இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம் இல்லாட்டி நீளம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி, குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம் அப்படின்னு சொல்லலாம். குறுக்கு வெட்டு பரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உருவத்தை சரியா குறுக்க அளவிட்டுறீங்க. அதாவது ஒரு குறுக்கால வெட்டுனா கேக்க குறுக்கால வெட்டிட்டு இப்படி திருப்பி பார்த்தா என்ன தெரியும், லேயரா கேக்கு டிசைன் தெரியும். அப்படியா இல்லதானே, கேக்க வெட்டுனா கேக் வந்து செவ்வகம் மாதிரி தெரியும். அப்படிதானே? அப்ப இந்த உருவத்தை நீங்க இப்படி வெட்டுறீங்க அப்படின்னா, வெட்டினா என்ன உருவம் தெரியும் உங்களுக்கு, எப்படி வெட்டினாலும் சரி எது தெரியும், ஒரு குறுக்கால ஈர பரப்பு தெரியும். அதாவது இங்க குறுக்கு வெட்டு பரப்புல இப்படி வெட்டும், உயரம் எப்பயும் குறுக்கு வெட்டு பரப்புன்றது உயரத்தை குறைச்சு பண்ணி வெட்டுறது. யாரு அந்த அப்துல்லா மைக்கு பொண்ணு, சரியா? படையா பார்த்து கொடுங்க. உயரத்தை கிராஸ் பண்ணி வெட்டினாதான் அது என்னது, குறுக்கு வெட்டு. உயரத்தை குறுக்கால வெட்டு. அப்ப இப்படி வெட்டிட்டு இந்த பீஸை தூக்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன டிசைன் மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஒரு செவ்வகம் மாதிரியோ இல்லாட்டி என்ன மாதிரி தெரியும், என்ன மாதிரி தெரியும், செவ்வகம் இல்லாட்டி ஒரு சதுரம் மாதிரி. அப்படின்னு சொன்னா இங்க நான் சொன்ன இந்த சமன்பாடுல நீளம் தர அகலம் தர உயரம், நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கலாம் என்ன வரும் நமக்கு, சும்மா யோசிச்சு பாருங்க. முன்ன நீளத்தையும் அகலத்தையும் என்ன வர்றது, பரப்பளவு. என்னத்துல பரப்பு ஒரு நீளம் அகலத்தை பரப்பளவு அடி, செவ்வகத்திலேயோ இல்லாட்டி என்ன சதுரத்திலேயோ பரப்பு வருது. அப்ப இதுல அடியில என்ன இருக்கும், ஒரு செவ்வகமோ சதுரமோ, அப்ப நீளம் தர அகலம். குறுக்கால விட்டால் யாரு திரும்பி வருவாரு, அதே கீழ்ப்பக்கம் தான் அந்த மேலே இருக்க போகுது. அப்ப ரெண்டு சமன்பாடுகள் இருக்கு, கவனமா நினைவு வச்சுக்கொள்ளணும். இது தேவை, சும்மா சொல்லுங்க, தேவை, அதெல்லாம் சொல்லிக்கொள்ளும். அதே போல அடுத்தது இதுல ரொம்ப முக்கியமான தேவை, சும்மா தேவையில்லாத பத்தி காய்ச்சி பிரயோசனம் இல்லை. இதுல நான் தார செலவுகளுக்கு பட் வந்து அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்ப இவர சொந்தக்கார ஆள் இன்னொரு ஆள் இருக்கு, அது நேத்து கொஞ்சம் நம்ம படம் வரையறதுக்கு கஷ்டப்பட்டோம். அவர் தான் அந்த அவரோட சொந்தக்காரர். நேற்று எப்படி வரைஞ்சுன்னு நினைக்க மாட்டேன். என்னம்மா அந்த அடிப்பரப்பு தர உயரத்தின் உயரம் போட்டீங்க, அது கீழே எழுதிக்கிற ஈக்குவேஷன் என்ன சார்? ஃபுல்லா நல்லா நோட்ஸ் எழுதுவீங்க போல, அப்படிதானே அஸ்கா? ஆம் சார். நோட்ஸ் எழுதுறது முக்கியம் இல்ல அஸ்கா, வாயால சொல்லும் போதே அந்த விஷயத்தை தலையில ஏற்றி வச்சுக்கணும்.
இவ்வளவு நேரம் ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன வார்த்தை சொல்லுங்க? பூனா எழுதியிருக்கேன். பூனான்னு சொன்னா பூனால வந்து என்ன வார்த்தை இருக்கு? எவ்வளவு நேரம் கழிச்சு குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம். அஸ்கா நோட்ஸ் எழுதக்கூடாது. மெட்ஸ் பாடத்துல நோட்ஸ் எழுதி படக்கூடாது. சரிதானே? உங்களுக்கு விளங்குற மாதிரி அதுல விளக்கம் எழுதி வச்சுக்கணும். அது வேற விஷயம். வடிவா சொல்ல சொல்ல அதை மண்டைக்கு ஏற்றிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் எழுதும். தேவையை மறந்துட்டா ரெக்கார்டிங்க பார்த்து எழுதி. சரி, இந்த உருவத்துக்கு பேர் என்ன பிள்ளைகள்? பேருக்கிற உருவத்துக்கு பேர் என்னது? கூம்பகம். சதுராடி நான்முகி இல்ல. நான்முகிக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 4 எத்தனை பக்கம் இருக்கும்? 4 இதுல எத்தனை பக்கம் இருக்கு மொத்தமா? 1 2 3 4 4 முக்கோணமும் கீழே ஒரு சதுர பகுதி. அப்ப என்ன பேர் இருக்கு? சதுரடி. எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும். சதுரடி கும்பம். இவரு நினைவு இருந்தா இவரும் கொஞ்சம் உங்களுக்கு நினைவு இருக்கிறது கட்டாயம். சரிதானே? இவர சொந்தக்காரால் தான் இவர் ரெண்டு வச்சுக்கொள்ளணும். அடுத்த வந்து இதுல நான் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் லெட்டர்ஸை போட்டு வரும். ஏ பி சி. இப்படி என்ன எழுதலாம்? ஏ தர பி தர சி. இப்படியும் எழுதிக்கொள்ளும். சரியா? இப்ப இவருக்கு வந்து நான் உங்களுக்கு இதே மாதிரி சொல்லித்தரேன். இதுலயும் சதுர அடி தானே. அப்ப பக்கங்கள் நீளம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சமனாரி. அதே போல இதுல உயரம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்டா, இந்த அடிப்பகுதி இருக்கு தானே, இந்த அடிப்பகுதிக்கு ஒரு மையம் இருக்குமே. அடிப்பகுதிக்கு ஒரு மையம் இருக்கு தானே. கீழே அடிக்கு மையம் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? உச்சியில இருந்து வரையக்குள்ள என்ன உச்சியில இருந்து என்ன வரையும்? கும்பகத்துல உச்சியில இருந்து சதுரத்துக்கு வரையப்படுற கோடு. சரி சரி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் கேக்குறேன்னா, இதுல அந்த மையத்தை எப்படி காணுவீங்க? ஒரு சதுரத்துல நடுவுல இருக்கிற புள்ளியை எப்படி காணுவீங்க? முன்ன ரொக்கெட் எல்லாம் செஞ்சது இல்லையா? சதுர ஷேப்ல வெட்டி போட்டு ரொக்கெட் எல்லாம் டிசைன் செஞ்சு வீசினது இல்லையா? என்ன செய்யும்? சதுரத்திட்ட எதிர்முனைகளை நீக்கும் போது நடுவுல அதாவது அந்த எதிர்முனைகள் இணைக்கிறது பேர் என்ன? மூளை விட்டங்கள் விடை வெற்று. அப்படி சொல்லணும். மூளை விட்டங்கள். இந்த இருந்து அங்க ஒரு மூளை விட்டத்தை வரைஞ்சு போட்டு, இதுல இருந்து இங்க ஒரு மூளை விட்டத்தை வரைஞ்சா, இங்க இருந்து ஒரு மூளை விட்டா, இங்க இருந்து ஒரு மூளை விட்டத்தை வரையும் போது அது எதிர சந்திக்குது. அதுதான் என்னது? அடிப்பகுதியில என்னது? மையம். அக்கா அதையும் எதையும் இணைக்கணும்? உச்சியை இணைக்கிற அந்த கோடு இருக்கு தானே, உச்சி இருக்கு, அதை இணைக்கிற கோட்டை தான் நான் என்னன்னு போட போறோம்? உயரம் h போட போறோம். அதான் நமக்கு தேவை. அந்த உயரம், அந்த உயரத்தை நம்ம வந்து செங்குத்து உயரம்னு நீங்க சொல்லலாம். பட் வந்து நான் உயரம் சொல்லி கொடுப்போம். உயரம்னு சொன்னாதான் பெட்டர் இந்த இடத்துல. சரிதானே? இதுக்கு வேற ஒரு மாதிரி சமன்பாடு இல்லை. இதுக்கு கனவளவு சமம். சரியா? இதுல கனவளவு இருக்குமா? இவரோட சொந்தக்காரால்னு கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும். இவரோட சொந்தக்காரால் தான். இதுல நம்ம என்னத்தெல்லாம் பெருக்கணும்? நீளம் தர அகலம் தர என்னத்தை பெருக்கணும்? உயரத்தை. அதுல 1 கீழ் 3 மடங்கு தான். அதுல 1 கீழ் 3 மடங்கு அப்படின்னா என்ன? அதுல கனவளவோட 3 மடங்கு குறைவா. சரி, என்ன சொல்றது? அதுல கனவளவை 3ஆல பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னா இதுல கனவளவு வரும். அவ்வளவுதான் விஷயம். இதுல அப்ப என்னன்னு வரப்போகுது? ஏ தர அங்கே என்னது? h. என்னடா வரும்? 1 கீழ் 3 தர இது இவர என்னது? கொஞ்சம் ஒன்று விட்ட சொந்தக்கார விஷயத்த கட்டாயம் நினைவு வச்சுக்கோ. இதுல ஒன்று விட்ட சொந்தக்காரர் இதை நினைவு வச்சுன்னா இன்னொன்று சொல்லுவோம். உங்களுக்கு இன்னுமே லேசா பழகும். அதுக்கான சொல்றேன். சரிதானே? உருவத்துக்கு போவையா? 3வது உருவம் என்னம்மா? சரி, இதுல முக்கோணியில செங்குத்து உயரம் பாக்குறோம் இல்லையா? தேவையில்லை. அது நாம மேற்பரப்பளவு காணத்தானே. இதுல நம்ம என்ன காண்றோம்? கனவளவு. சோ கனவளவுக்கு என்ன? அடிப்பகுதியில பரப்பும் என்னவும் தேவை. கனவளவு காண என்ன செய்யணும்? ஒரு பரப்பும் என்னவும் தேவை, ஒரு உயரம் தேவை. அவ்வளவுதானே? சமன்பாடு எழுதி காட்டுங்க. ஒரு அடிப்பரப்பும் ஒரு உயரம் இருந்தா போதும், நம்ம கனவளவு காணலாம். இப்படியான உருவத்துக்கு என்ன செய்வீங்க? 1 கீழ் 3 பெருக்குவீங்க.
சரியா? இது உங்களுக்கு சின்னல்ல வந்து பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6ஆம் ஆண்டுல இருந்து 8ஆம் ஆண்டுக்குள்ளேன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல சீக்வன்ஸ் சொல்றது மினிங்கல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த மணல் எடுத்து உருவங்களை செஞ்சு போட்டு இப்படி பெரட்டி இது செய்யற மாதிரி செஞ்சு காட்டினது இல்லையா? ஸ்கூல்ல அப்படிலாம் செஞ்சது இல்லையா? கனவுகளோட அப்படி செஞ்சு பார்த்துருந்தீங்க ஸ்கூல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதுல விஷயம் வந்து கொஞ்சம் விளங்கும். சரிதானே? ஸ்கூலுக்கு சும்மா போறீங்க, இதையாவது போயிட்டு டீச்சர்கிட்ட கேட்டு செஞ்சு பாருங்க. மற்றபடி நம்ம உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருந்ததுன்னா நான் போட்டு விடுறேன். அதுல இது மாதிரி குட்டி குட்டி ஷார்ட் வீடியோஸ் மாதிரி இருக்கும் 30 செகண்ட்ல அதெல்லாம் போட்டு. சார் இன்றைக்கு ஒரு வீடியோ போட பாத்தீங்களா? நான் ஒரு வீடியோ எந்த வீடியோ கேட்கல, நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், நம்மளோட கிளாஸ் வீடியோ பாத்தீங்க. இப்படித்தானே இருக்கிறது. நம்ம கேட்கறது டிஃபரெண்டா தான் இருக்கணும், இல்லாட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிதானே? இப்ப அடுத்த உருவத்துக்கு போவோம். 3வது உருவம். 3வது உருவமா நான் வந்து உருட்டு உருளை எடுத்துக்கொள்வோம். என்ன பேர் வர்ற? உருட்டு உருளை. உருட்டு உருளை. இதுல நான் அடிப்பகுதியில ஆரை எடுத்தாலும் ஒன்றுதானா, இல்லாட்டி கட்டாயம் நான் மேல் பகுதியில் ஆரையை தான் எடுக்கணுமா? யார் ஆரை எடுக்கும்? இதுல நான் அடிப்பகுதியில ஆரை எடுத்தா தான் சரியா, இல்லாட்டி வேற எதுவும் இருக்கா? எந்த ஆரை எடுத்தா ஒன்றுதானே சார்? அதான் விஷயம். இங்க அதைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து யோசிக்கிறது அடியில வேற எதுவும் இருக்கும், அடியில வேற அரைக்கும். என்ன சார் அடிப்பரப்புன்னு சொல்லி போட்டு அதை எடுக்கிறீங்க? அடைய உருளை அப்படின்னாலே மேலையும் சரி கீழையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சரிதானே? ஆதலால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரிதானே? அப்படின்னு சொன்னா இதுல ஆரை எவ்வளவு? 6 வச்சுக்கொள்ளும். உயரத்தை என்ன இருக்கும்? வச்சுக்கணும். இதுல எவ்வளவு சமன்பாடு நீங்களே சொல்லுங்க. இதை வச்சுக்கொண்டு யோசிச்சு என்ன வாய்க்கும்? அடிப்பரப்பு என்ன இருக்கிறது? அடிப்பரப்பு இல்லாட்டி குறுக்கோட்டு பரப்பு என்னது? குறுக்களை விட்டா என்ன உருவம் தெரியும்? வெட்டி பரப்பு எடுத்து பார்த்தா என்ன தெரியும்? வட்டம். வட்டம். அப்ப வட்டப்பரப்புக்கு என்ன சமன்பாடு? பை என்னது? உயரம் எவ்வளவு? அப்ப என்ன சமன்பாடு இருக்கு? பையார். சரிதானே? இதுல அடுத்தது இதுல ரிலேஷன் ஒரு அளவு. 4வது இதுல ரிலேஷன் ஒரு அளவு பார்ப்போம். அவர் கொஞ்சம் சொந்தக்காரா இருக்கான். இவர பேர் என்ன? கூம்பு. வெரி குட். இது R. இதுல என்ன எடுக்கணும்? உயரம் h. எப்படி உயரம் எடுத்திருக்கேன்? வட்டத்துல மையத்துல இருந்து எங்க கூம்புட உச்சி வரை அந்த நீளம் எவ்வளவு? h. இவர சொந்தக்காரர்கள் சொல்லியிருக்கனே, அப்ப இவர சமன்பாடு எப்படி வரப்போகுது? இவர எவ்வளவு சமன்பாடு? 1/3 தர என்ன வரும்? அதே சமன்பாடு அடிப்பரப்பு தர உயரம். அடிப்பரப்பு தர என்ன வரும்? உயரம் அப்படிங்கிறது. சரியா? அப்ப இவரை நினைவு வச்சிருந்தா அவரை நினைவு வச்சுக்கொள்ளாமா இல்லையா? வச்சுக்கொள்ளாமா இல்லையா? என்ன முபாரக் கஸ்னா, இருமல் வருதா? தண்ணி குடிக்கிறீங்களா? அடுத்த உருவத்துக்கு போமா? போமா. அடுத்தவங்களுக்கு தந்திருக்க மாட்டாங்க சில நேரத்துல, பட் இருந்தாலும் நான் தாரேன். இந்த உருவத்துல பேர் என்ன? நான். வெரி குட்.
எப்பயுமே பிள்ளைகள் அந்த ஸ்டேபிளா இங்க வச்சா சும்மா நிக்கிற உருவங்கள் இருக்கு தானே. அடிப்பகுதி ஒன்று இருக்கு, வச்சா நிக்கும் அப்படின்ற உருவங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னாலே டக்கு டக்கு எழுதிடலாம். சரிதானே? இப்ப இவருக்கு வந்து நான் டிரெக்டாவே சொல்லித்தரேன். அப்ப இதுக்கு நமக்கு என்ன ஒரு கட்டாயம் செங்குத்து உயரம் தேவை. அப்ப நான் இதை உச்சியா எடுத்தேன்னா இதை என்ன இருக்கிறேன், இதை ஒரு என்னவா எடுக்கிறேன் சொல்லுங்க, இதை ஒரு அடிப்பகுதியா எடுத்துக்கொள்றேன். அப்ப அடிப்பகுதியை மட்டும் நான் என்ன செய்யறேன், நிறம் தீட்டி காட்டி கொடுறேன். அடிப்பகுதியை மட்டும் நான் என்ன செய்யறேன், நிறம் தீட்டி காட்டுறேன். சரியா சரியா அடிப்பகுதியை நான் நிறம் தீட்டி காட்டியிருக்கேன். கொஞ்சம் இப்ப நமக்கு தேவை ஒரு விஷயம், இங்க இருந்து என்னது செங்குத்து உயரம் ஒன்று தேவை. முதலாவது விஷயம் கொஞ்சம் வழங்கும் போது நிறந்துட்டு சரியா, நிறந்துட்டுனா கொஞ்சம் சிக்கலாகும். செங்குத்து உயரம்ன்றதை நான் இதுல என்னன்னு சொன்னா இது மறைச்சிருந்தான் இந்த கோடு. செங்குத்து உயரம்ன்றது எப்படி வந்திருக்கும், கீழே இருக்கிற அந்த முக்கோணமிக்கு படியா பாருங்க நான் சொல்றது. கீழே முக்கோணத்துல நடுப்புள்ளிக்கு இருக்கும் தானே, இருக்கும் தானே நடுப்புள்ளி இல்லாட்ட அந்த அந்த கீழே முக்கோணத்துல இருந்து உச்சிக்கு வரையப்புற செங்குத்துன்னு எடுத்துக்கணும். அந்த செங்குத்து புள்ளிக்கு அது வரையிலான உயரம் தான் என்னது எச்சின்னு போட்டு. இதுவும் நமக்கு என்ன சமன்பாடு தெரியும், அடிப்பரப்பு தர உயரம். அப்ப இதுல இருக்கிற இந்த பரப்பு இருக்கு தானே, எந்த கலர்ல காட்டுறதுன்னு தெரியல. இன்னைக்கு கீழே ஒரு முக்கோணம் வைக்க, கீழே ஒரு முக்கோணம் வைக்க தானே, அது கீழே முக்கோண பரப்பு தர இந்த உயரம். நம்ம கீழே இருக்கிற முக்கோண பரப்புக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சு கொடுறேன், ஏபிசி. அப்ப இதுல கனவளவு சமன்பாடு எப்படின்னா, இதுல கனவளவு சமன் 1/3 தர 1/3 தர முக்கோணம் ஏபிசியில பரப்பு தர என்னண்டு வரும், தர என்னண்டு வரும் உயரம். சரியா? இப்ப இதுல பரப்புக்கு சமன்பாடு, இதுல கனவளவு சமன்பாடு என்ன, எப்பயுமே அடிப்பரப்பு தர உயரம். ஆனா இப்படி அந்த ஒரு ஷேப்பா போற ஆகளுக்கு என்ன செய்யறோம், நம்ம 1/3 அளவு இருக்கு. இதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் வைஸா செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதுக்குதான் கூட செஞ்சு பார்க்கறது, அதாவது உயரமும் ஆரையும் கொண்டா இருக்கிற ஒரு உருளையையும் செய்யறது, ஒரு கூம்பையும் செஞ்சு பார்க்கறது. நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃபும் இன்ஷா அல்லாஹ் காட்டுவேன். சரியா? ப்ரூஃப் ஒன்று காட்டுவேன். அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா இந்த ப்ரூஃபா எடுப்போம். அப்படின்னா கல்குலேஷன் ப்ரூஃபா எடுத்து அதுக்கப்புறம் எத்தனை மடங்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். சரியா? அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னது சொல்லுங்க, ஒன்றே ஒன்று வச்சா உருண்டு போயிடும். கோலம் கோலம் கோலம். அப்ப கோலத்துல கனவுல காண நமக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும், என்னது கோலத்துல என்ன தெரியும் நமக்கு, வெறும் ஆரை தான் தெரியும். வேற ஏதாவது தெரியும், அது உயரம் ஏதாவது இருக்கா? அப்ப நமக்கு ஆரை தெரியும் தானே. அப்ப கோலத்திர கனவுளவுக்கு சமன்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு குழப்புறது. எப்பயும் நினைவு வைக்கணும், அந்த 4 மேலதான் வைக்கணும். எப்படி 4 மேலு அப்படின்னா 4 மேலதான், எப்படி 4 மேல 4 மேல நினைவு வச்சு என்ன செய்வீங்க, 4ன் கீழ் என்ன வரும் 3 தர 4 என்ன பை ஆர் கணம். கணம். எனக்கு கனவளவு தானே, அதால கனவு வரும். உங்களுக்கு 4ன் கீழ் 3 எப்படி நினைவுன்னு சொன்ன, 4 மேல 4 மேல ஒரே ஒரு விஷயத்தை நினைவு வச்சிருந்தீங்கன்னா இதை டக்கு எழுதலாம். அடுத்தது பரப்பளவுண்டா பையார் வரைக்கும், கனவளவுண்டா என்ன வரும் பையார் கணம். சரி, நான் போண்டு சொல்லிட்டேன் தானே. இப்ப எனக்கு அரைக்கோளத்துல பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு சொல்லுங்க பார்ப்போம். அரை தர 4/3 பையார். அரை தர
பெருக்குனா என்ன வரும் கடைசியா? ரெண்டிங்க மூணு பையார் தானே. பையா. சரிதானே? சோ பிள்ளைங்க தொடர்ந்து கிளாஸ் வர்றதுக்கு விருப்பமான ஆட்கள் வந்து இதுல மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி 15ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணி 15 16 17 ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் தான் ஜாயின் பண்ணலாம். ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜூன் கடைசியில ஜூலை ஸ்டார்டிங் அந்த டைம்ல எக்ஸாம் நடக்கும். அப்படித்தானே? பெருநாள் முடிஞ்ச பிறகு எக்ஸாம் நாளைக்கு முடிஞ்சிச்சு சார். ஓ லெவலுக்கும் 10ஆம் ஆண்டுக்கும் மட்டுமா சார் நடக்குது கிளாஸ்? ஆமா, ஓமா. இது செகண்ட் டேர்ம்ல இருந்தா 9ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ற ஒரு பிளான் இருக்கு. டைம் போதாது கிளாஸ் நடத்துறது. ஏன்னா 20 டைம் மட்டும் தான் நடத்துறது. 27 எக்ஸாம். எக்ஸாம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் சார். ஜூன் 27 சார். உங்களுக்கு மே எப்படா? எங்களுக்கு மே 27 சார். எனக்கும் மே 27 எக்ஸாம். எனக்கு செமஸ்டர் எக்ஸாம். சரி, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சிலபஸை கொண்டு போறேன் பிள்ளை. இப்ப யூனிட் 5 இன்னும் 3 பாடம்க்கு சிலாக இப்பதான் பாடமே தோங்குறாங்க. அப்ப அவங்க எப்ப முடிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும். சரி, அதால நான் வந்து நீ கிளாஸ் நார்மலா நடத்தி கொண்டு தான் போவேன். ஸோ டைம் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நான் ப்ரூவ் பண்ணி தருவேன். வந்து நம்பி வந்தா நான் ப்ரூவ் பண்ணி காட்டினேன். காட்டினதெல்லாம் பாத்துருக்கீங்க? பார்த்தது இல்லையா சிலாக? திரும்ப ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட. நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் தான் போடுறதில்ல பிள்ளைகள். நான் பிள்ளைகளுக்கு கண்ணூர் போட்டிருந்த பயத்துல ஸ்கிரீன்ஷாட்டை போடுறதில்ல, வச்சிருக்கேன். எல்லாம் எக்ஸாம் முடிய போடும். சும்மா எனக்கு பொய்யா சும்மா சொல்றேன் பிள்ளைகள். 10,000 ஏக்கர் வந்துச்சு. எப்படி ஒரு வந்திருக்காது வாழ்க்கையில. சும்மா போடுறது 10,000 ஏக்கர் வந்து. நான் அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்லுறேன். போன பேஜ்ல ரிசல்ட்ஸ் இருக்கு, இந்த பேஜ்ல ரிசல்ட்ஸ் செப்டம்பர் வரும், எல்லாம் வரும். அந்த ப்ரோக்ராம் நான் இண்டெக்ஸ் நம்பர் தான் போடுவோம். உனக்கு தேவையான போய் அடிச்சுப்பாரு. ஓகே, ஸோ இவ்வளவு உருவங்கள் தான் நமக்கு தேவை. சோ இதை வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்வோம்? குட்டி குட்டி கனவளவுகள் காணப்போமா? இப்ப இதை நான் ஒரு போட்டோ ஒன்று எடுத்து அழிச்சு விடுறேன். நான் போட்டோ வரும், போட்டோ எடுத்து மறந்துட்டேன். போட்டோ இதுலயும் கணக்கேள்வி நம்ம நார்மல் கேள்வி செய்யறது அவசியம் இல்லை. நம்ம டிரெக்டாவே இதை படிச்சுட்டாலே பாஸ் பேப்பருக்குள்ள இறங்கி செய்யலாம். உண்மையில இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு 2-3 நார்மல் கேள்வி தரேன். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர்னு செஞ்சு போவோம். ஸோ இதில் நான் பாஸ் பேப்பர் செய்வேன், மாடல் பேப்பர் செய்வேன். மேபி நாளைக்கு சில நேரத்துல பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் கட்டாயம் கிளாஸ் எடுக்க வந்து கொடுங்க. நான் ரெக்கார்டிங் பார்க்க போறேன்னு மட்டும் இருந்துடாதீங்க. இருக்கிறதுல பொய்யான கதை உண்டதான். சரி, நான் ஒரு கொஞ்சம் நார்மலா தராம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தரானே. நம்மளோட படிச்ச டிஃப்ரெண்டா இருக்கணுமே. கேள்வியை வாசிக்கிற எழுதுறீங்களா? நான் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணல. நான் வாசிக்க எழுதுறீங்களா? அடியின் பரிதி. பரிதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிதி அப்படின்னா வட்டத்தின் சுற்றளவு. அதுதான் எப்படி சொல்லுவாங்க? பரிதி. அடியின் பரிதி 66 சென்டிமீட்டரும் அடியின் பரிதி 66 சென்டிமீட்டரும் அடியின் பரிதி 66 சென்டிமீட்டரும் உயரம் அடியின் பரிதி 66 சென்டிமீட்டரும் உயரம் 0.5 மீட்டரும் உயரம் 0.5 மீட்டரும் 0.5 மீட்டரும் கொண்ட கூம்பின் கனவளவை காண்க. கொண்ட கூம்பின் கனவளவை காண்க. கேள்வி வாசிங்க ஆகும்.
மரியம் ராஜவாசி அண்ணா நீங்க அடியின் பரடி 66 சென்டிமீட்டரும் உயரம் 0.5 மீட்டரும் கொண்ட கூம்பின் கனவளவை காண்க. நான் கூம்பிட உருவத்தை நம்ம முதலாவது இப்படி கேள்வி வந்து முதலாவது என்னத்தை வரையணும் சும்மா சொல்றேன். என்ன கேள்வி வந்து முதலாவது என்ன செய்யணும்? படத்தை வரைஞ்சி கொடுக்கணும். அந்த படத்தை வரைஞ்சா இதுதான் எவ்வளவுன்னு சொல்றாங்க 66 சென்டிமீட்டர். இந்த உயரம் எவ்வளவு? 0.5 50.5 எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். நமக்கு இப்ப கேள்வி செய்றீங்களா? நீங்க என்ன செஞ்சுடுயா? செஞ்சு பாக்குறீங்களா? செஞ்சு பாக்குறோம் சார். ட்ரை அவுட் பண்ணுங்க. முதலாவது சமன்பாடு என்னன்னு பார்க்க போங்க. சமன்பாடுல என்னென்ன நமக்கு தேவை அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வாங்க. முதல்ல சமன்பாடு எடுங்க. என்ன சமன்பாடு? 1/3 தர πr வர்க்கம் h. πr வர்க்கம் தர h. அப்ப நமக்கு என்னெல்லாம் இருக்கு? 1/3 தெரியும். 1/3 தர பைக்கு தெரியும் 22 தர ஆரைட வர்க்கம். ஆரை தெரியுமா? இங்க தெரியாது. அப்ப ஆரை காணணும். உயரம் எவ்வளவு தந்திருக்காங்க? எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். இல்லாட்டி மீட்டர். எல்லாமே மீட்டர்ல இருந்தா நம்மளோட பெருக்கலாம். இல்லாட்டி எல்லாமே சென்டிமீட்டர்ல இருந்தா இருக்கும். சோ எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நம்ம சென்டிமீட்டருக்கு மாத்திக்கணும். செஞ்சிட்டீங்களா? மத்தார்கள் மத்தார்கள் செஞ்சுச்சா? அதுதான் செஞ்சாச்சா? அஸ்ஸா செஞ்சுதான். சரி, ஓகே. நான் செய்யறேன் பாருங்க. நமக்கு பருவீர நீளம் தந்திக்கு 66 சென்டிமீட்டர். அப்ப நமக்கு இந்த சமன்பாடு தெரியும். கனவளவு சமன் என்ன வரப்போகுது? 1/3 தர πr வர்க்கம் தர h. அப்ப இதுல ஆரை வந்து நமக்கு என்னது தெரியாது. மத்த எல்லாமே என்ன செய்யும்? தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யும்? முதலாவது ஆரையை காணும். அப்ப ஆரையை காணணும்டா பரிதிண்டா என்னது? இந்த வட்டத்துல கீழே இருக்கிற வட்டமிக்கு அதுல சுற்றளவு தான் எவ்வளவு? 66. அதுல ஆரைனா என்னது? இந்த ஆர். அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்வோம்? சுற்றளவுக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? 2πr தான் எத்தனைக்கு சமன்? 66க்கு சமன். இப்ப 2 தர 32/7 தர r சமன் 66. இந்த 7 என்ன செய்யுது? கீழே பிரிபடுது. அப்ப அங்க போனா பெருக்கப்படும். 22 பெருக்கப்பட்ட எத்தனை? 44r. அப்ப 44r சமன் 66 தர 44 கொண்டு வந்து கீழே பிரிங்க. r சமன் எத்தனை வருது? 10.5. எத்தனை வருது? 10.5. 11 சுருக்குனா 4 முறை. இங்க 11 சுருக்குனா 6 முறை. இதே பெருக்குனா 42. 42 × 4 சுருக்குனா எத்தனை? 10.5 சென்டிமீட்டர். வெரி குட். இதான் இதுல எடுக்க வேண்டிய ஐடியா. இதுல இப்படின்னு வச்சிருக்கிறத விட நம்ம இதை என்னன்னு வச்சுக்கொள்ளலாம்? 21/2 வச்சுன்னா நமக்கு செய்யும் போது சுலபமாக இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? நீங்க பிரதிடும் 1/3 தர 22/2
7 தர 6 எவ்வளவு 21 21 2 தர 21 வர்க்கத்தை டக்குன்னு என்ன செஞ்சிடணும் டக்குன்னு இப்படி எழுத பழகிறணும் தர உயரம் எவ்வளவு இங்க என்ன பிள்ளை இந்த இடத்துல மெயினா பிள்ளை விடுறது என்னன்னு சொன்னா இதுல இருக்கிற எல்லாமே என்னத்துல போட்டிருக்கோம் இது ரெண்டும் 21 சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை மீட்டரையும் பெருக்கலாமா முடியுமா இல்ல முடியாது சென்டிமீட்டர் சென்டிமீட்டரோட பெருக்கப்படும் அப்ப இவர் என்ன செய்யணும் நம்ம சென்டிமீட்டருக்கு மாத்திட்டு தான் இங்க என்ன செய்யணும் கொண்டாடு வரும் அப்ப எத்தனை வரும் 50 சுருக்குவோமா சுருக்கும் வாங்க 7 7 சுருக்குனா ஒரு முறை 22 7 சுருக்குனா 2 2 சுருக்குனா ஒரு முறை 22 சுருக்குனா 3 3 வெட்டும் 2 2 சுருக்குனா ஒரு முறை 52 சுருக்குனா 20 சோ பேலன்ஸ் ஆகிறது 11 தர 21 தர 20 இவ்வளத்தையும் பெருக்குனா என்ன வரும் 5775 சென்டிமீட்டர் 775 சென்டிமீட்டர் 5775 75 சென்டிமீட்டர் வர்க்கமா கணம் சென்டிமீட்டர் கணம் இதுதான் கனவளவு காண்றதுக்கு வர கேள்வி ஆனா இப்படித்தான் உங்களுக்கு வருமானு கேட்டா இப்படியே வரும் இப்படியே இப்படிப்புள்ள கேள்வியா வராது பாசப்பர் எடுத்து பார்த்தது தனி சோ பாசப்பர் இருக்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும் சரியா வாங்கி பத்திரமா வச்சுக்கணும் சரிதானே நானே என் கிளாஸ்ல என்ன செய்வீங்க எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது அதுல போட்டு நான் டேட்டா கடைசி ஃப்ரீ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோ 17ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் அந்த போஸ்டர்ஸையும் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கோ அடுத்த கிளாஸ் நடக்கிற போட்டோஸையும் எடுத்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டே வாங்க நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு புள்ள உண்டு ஆயிஷான்னு நினைக்கிறேன் 10ஆம் ஆண்டா 11ஆம் ஆண்டு ஆயிஷா இந்த ரஃப்தாட தங்கச்சி 11ஆம் ஆண்டா 10ஆம் ஆண்டா இதுக்கு வந்திருக்காது எப்படியும் ஸோ அந்த பிள்ளை டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் டெய்லி எத்தனையாவது நாள் கிளாஸ் இப்ப எத்தனையாவது கிளாஸ் போகலாம் அப்படிங்கிற விஷயத்த போடும்போது வந்து உங்களுக்கு இதா இருக்கும் சொல்லுங்கம்மா எதுவும் சொல்லணுமா அஸ்கா ஃபைரோஸ் அஸ்ஹா எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ரைட் அடுத்தது கொஞ்சம் டிஃபரெண்டா போவோமா இன்னொரு டிஃபரெண்டா கடைசி கேள்வி மாதிரி செஞ்சுட்டு முடிப்போமா அடுத்த கேள்வி எழுதுங்க கொஸ்டின் நம்பர் 2 இது கொஞ்சம் ரிவர்ஸ்ல தாரேன் பாப்பா எத்தனை பேர் செய்றீங்க வட்ட அடியின் விட்டம் 28 சென்டிமீட்டர் வட்ட அடியின் விட்டம் 28 சென்டிமீட்டர் ஆக உள்ள உண்மையில 28 சென்டிமீட்டர் ஆக உள்ள வட்ட அடியின் விட்டம் 28 சென்டிமீட்டர் ஆக உள்ள திண்ம கூம்பின் கனவளவு இப்படி விட்டம் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருந்தாங்க 28 இப்போ ஒரு திண்ம கூம்பா இந்த திண்ம கூம்பின் கனவளவு 4312 சென்டிமீட்டர் கனமா சரியா திண்ம கூம்பின் கனவளவு 4312 சென்டிமீட்டர் கனம் எனின் கூம்பின் உயரத்தை காண்க சார் கூம்போட கனவளவு எத்தனை சொன்னீங்க 4312 பாப்பா யார் செய்யும் செஞ்சா செஞ்சிட்டேன்னு சொல்லுங்க
சார் கேள்வியே கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. திருப்பினா ரிவர்ஸ்லையா? யார் வாசிச்சு விடுங்க, நான் வாசிக்கிறேன். சரிவா, நீங்க எழுதுங்க, நீங்க எழுதுங்க. வட்ட அடியின் விட்டம் 28 சென்டிமீட்டர் ஆக உள்ள வட்ட அடியின் விட்டம் 28 சென்டிமீட்டர் ஆக உள்ள திண்மக்கூம்பின் கனவளவு 4312 சென்டிமீட்டர் கனம் எனில் 4312 சென்டிமீட்டர் கனம் எனில் கூம்பின் உயரத்தை காண்க. முதலாவது என்ன செய்யணும்? இருக்கிறாக்கிட்டு என்ன செய்யணும்? படம் வரையணும். இங்க விட்டம் தந்திருக்கு, அப்ப என்ன செய்யணும்? இதுல ஆரையை குறிக்கணும். விட்டம் 28 ஆரை எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். இந்த உயரம் h தான் கேள்வி. கண்டுபிடிச்சால் சொல்லலாம். கண்டுபிடிச்சிட்டேன். So finished. Very good. Sir, finished. நான் இன்னும் பார்க்கல, பார்த்து சொல்லலாம். சரி. ஓகே, சோ முதலாவது முடிச்சா சொல்லியானா? Okay. ஃபாஸ்டா இருக்கணும். சரியா? ஃபாஸ்ட் வேணும். அப்ப நமக்கு தெரியும் கனவளவு சமன் எவ்வளவு சொல்லிச்சு? 4312. கனவளவுக்கு என்ன சமன்பாடு? 3 pi r வர்க்கம். pi r வர்க்கம் தர அது சமன் என்ன? 4312. அப்ப 1/3 தர பைக்கு பதிலா என்ன? 22/7 தர. ஆரை எவ்வளவு? 14. வெரி குட். இது ரக்கன்னு சொல்லி படுவோம். தர h. தர உயரம் தான் கேள்வியா கேட்டது. சோ h சமன் 4312. இப்ப என்ன செய்யணும்? சுருக்கல் இருந்தா டக்குன்னு சுருக்கலை முடிச்சுட்டு அங்க போகணும். சோ 7 சுருக்கணும் ஒரு முறை, 14 சுருக்கினா 2 முறை. சோ இங்க மிச்சமா இருக்கக்குள்ள பெருக்கி வச்சுக்கணும். 22 தர 2 தர 14 தர h என்ன வரும்? 3 சமன் என்ன? 4312. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3ஆல நமக்கு என்ன செய்யணும்? இந்த இடத்துல h மட்டும்தான் இங்க இருக்கணும், மிச்சம் எல்லாரும் அந்த சைடு போகணும். 3 கீழே பிரிபடு, அங்க போய் என்ன செய்யும்? பெருக்கப்படும். மேல் அப்படி நடக்கிற இல்ல, மேல் அப்படி நடக்கிற இல்ல. 3 இல்லாம போய் என்ன செய்யணும்? 2 பக்கமும் இது பிரிக்குதா, அதுல எதிர்ச்செய்கையில அதே நம்பரால 2 பக்கமும் சரி இது பிரிக்குது. என்ன செய்யணும்? 2 பக்கமும் 3ஆல பெருக்கணும். இங்கால 3ஆல பெருக்கும் போது 3 வெட்டு போட்டுரும், அங்கால 3ஆல பெருக்குது. ஆனா நம்ம அப்படிலாம் செய்யணுமா? இல்ல. இந்த 3ஆல கொண்டு என்ன செய்வீங்க? அங்க பெருக்குவீங்க. இவ்வளவு தலைமை என்ன செய்வீங்க? இங்க கொண்டு வந்து பிரிப்பீங்க. அப்ப h சமன் என்ன வரும்? 4312 தர 3 கீழ் 22 தர 2. உங்களுக்கு தேவையான பெருக்கி போட்டு கொண்டு வந்து போடுங்க, பிரச்சனை இல்லை. இத பெருக்கி சுருக்க என்ன பிள்ளைங்க சேர்ச்சிக்கு? 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டர். வந்துச்சா எல்லாருக்கும்? அஸ்காக்கு வந்துச்சா? அம்மா நீ விளைச்சா? ஓ சார்.
விளங்காட்டி கேட்டுக்கொள்ளணும் பிள்ளைகள். அப்படி உலகமே தெரியாத மாதிரி இருக்கிற விளங்காட்டி கேட்டு கொடுங்க. அதுதான் இந்த கிளாஸ். ஓகே, இப்போ முடிக்குமா இந்தியன் செஷனை? முடிப்போமா? எழுதிட்டீங்களா? எழுதலையா? முடிப்போமான்னு கேட்டா போதும், ஓடிடுவாங்க. சரி, போட்டோ எடுத்து குரூப்ல போட்டுட்டுருங்க. போனா இந்த போட்டு நேத்தும் போடல நினைக்கும். ஓகே, எழுதி முடிஞ்ச எல்லாரும்? சரி, குட் நைட். நாளை சந்திப்போம். நைட் குட் நைட். குட் நைட். சார். பாரக்கல்லா. சார் ஜஸாக்கல்லாஹ் சார். ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லா. தேங்க்யூ சார். வெல்கம். ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லா. பாரக்கல்லா. சார் இன்னைக்கு ஹோம்ஒர்க் தரலையா சார்? நாளைக்கு கேள்வி செய்யணும் தானே, ஏதாவது தரல. பாவம் தான் நீங்க. வெல்கம். பரவாயில்ல சார், தந்திருக்கேன் சார். சரி, முடிஞ்ச எல்லாம் நாளைக்கு பார்ப்பேன். நான் குரூப்ல போட்டுட்டேன். சார் இந்த ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவீங்களா சார் எனக்கு? நான் அனுப்புறேன். ரெக்கார்டிங் போடுவோமா? இன்னைக்கு மட்டும் அந்த யூடியூப்ல அப்லோட் ஆகுதுல, நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரியா?